ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா, யசவந்தபுரியில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அது பேர் வந்து சாஃப்ட்வேர் மால்னு சொல்லுவாங்க, இல்லை வைஷ்ணவ் என்க்ளோவ் கூட சொல்லுவாங்க. இது வந்து யசவந்தபுர் இருக்குல்ல, யசவந்தபுர் மெட்ரோட ஆப்போசிட்லேயே இருக்க பெரிய மால். நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சிருக்கோம், முடிச்சுட்டு எல்லாம் போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள், பெங்களூரில் இருக்குது. இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மதியம் லஞ்சுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், இதான் மால்ஸோட தோற்றம். நல்லா இருக்குது. மிக்சர் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் வெளியில் இருப்பாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும். ரொம்ப பல் பூசுது, அது எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றோம். இது ஒய்க்கு மட்டும் போட்டோ எடுத்து போட்டால் போதும், உடனே நீ மட்டும் வாங்கி தீங்குத அப்படின்பாங்க. 15 ரூபா ஐஸ்கிரீம் தான், ஆனால் பாருங்கள் கொஞ்சம் ஒர்த்து தான். வெளியில் வேறு எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஆர்டருக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம், சேருக்கு போயிருக்கோம். எலிவேட்டர் வந்துடுச்சு, எலிவேட்டருக்கு கிளம்பணும். அது எல்லாம் ஒரு நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்களாங்க. இப்போ உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ் எங்க ஹெவிலாம் இல்லைங்க. சும்மா நீங்கள் தேவையில்லாம் மால்ஸ் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடே இல்லை. பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண இது டிசைன்ஸ் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ண இல்லை, உண்மையை தான் சொல்கிறேங்க. சாதாரண இது வெஜ் பிரியாணி தாங்க. வெஜ் ஃப்ரிஞ்ச் ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதான் ஏதோ குழம்பு போல போட்டு கொடுத்துருவோம். இது பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அமரன் கூட லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி தான் நாங்கள் வந்திருக்கோம். இவ்வளோ நாளாக வந்து உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக உள்ளே போனோம், ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது. அந்த ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் எல்லாம் டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒன்று ஆகும். என்னது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடணும். ஆள்களாம் உள்ளே என்ட்ரு ஆகிக்கிட்டே இருக்காங்க. வாங்க, இப்போ நம்ம வந்து போய் உக்காந்துட்டோம் சேரில். டிவி இருக்குது, அது உங்களுக்கு துலிப்ஸ் மலர்லாம் இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது இது லைட் பாருங்கள், டெக்கரேஷன் பாருங்கள். கீழே ஜெப்ரா போல் இருக்கா, நல்லா சூப்பரான டைல்ஸுங்க இது பார்க்குறதுக்கு. நல்லா கூலிங் நல்லா கம்பல் இருக்குது, நல்லா அழகாக இருக்கும். பெங்களூரில் கிளைமேட்டுக்கு அதுக்கு லைட் கிளாஸ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாம் அழகாக இருக்கும். இதே சேம் சென்னைக்கெலாம் சூட் ஆகும். அது உள்ளே வந்து சன்லைட் வந்துடும், உள்ளெல்லாம் எரிஞ்சு கிடக்கும். இதுதான் வந்து கிச்சன், இதுதான் வந்து அவங்க பரிமாறக்கூடிய இடங்கள். இதெல்லாம் உட்காந்துருப்போம் நாங்கள்லாம். கீழே செப்பரா டிசைன் நல்லா இருக்கா, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவுட் சைட் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு. பாருங்கள், ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது எதுவும் தெரியல, புதுசாக பேர் சொல்கிறாங்க, நாட்டில் பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து சப்பாத்தி தான், இது ஒன்றுமே கிடையாது. சப்பாத்தியில் எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சப்ஜின்னு சொல்கிறாங்க, அது சப்ஜிங்கிறது பன்னீர் சொல்லுவாங்க. பன்னீர் தான், வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் இருக்குது பாருங்கள். கடைசியில் நாங்கள் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டது எல்லாம் பாருங்கள். வீட்டில் ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்றது போல இருக்கும் பெரிய ஹோட்டலில். அதை பிரித்து குழம்புக்கு தனி காசு, சாப்பாடு தனி காசு, ரொட்டிக்கு காசு, அதனால தான் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. பெரிய பிளேஸ் எல்லாம் வைக்கிறாங்க இடத்துல. இதுதான் இது நான் இது வந்து குல்ஜான்னு சொல்கிறாங்க பேர், என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது எல்லாமே.
இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சஃபேர் மாலில் இருக்கும். சஃபேர் இதான் ஐட்டங்கள் இல்லை என்ன மட்டும் இருக்கு நல்லா பாருங்கள். டேஸ்ட் பண்ணோம். ஒரு நல்ல லஞ்ச் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இது எங்கே இருக்கு கேட்டிங்கன்னா யசவந்தபுரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இது நல்ல சாப்பாடு. நிறைய வீடியோஸ் எல்லாம் உள்ள உங்களுக்கு சாப்பிட்டு பண்ணுவோம். ஸ்டார்டர் வந்துருக்கு. கண்டிப்பாக பண்ணுவீங்களா? மறக்க